ஆனால் இந்த ரியாலிட்டி ஷோக்கள்ல அதை டிஸ்பிளே பண்ணும்போது சுற்றி உள்ளவங்க அந்த சீனை செலிப்ரேட் பண்ணுறாங்க. பர்டிகுலர் மொத்த டான்ஸையோ மொத்த ஒரு காட்சியோ செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் வரும்பொழுது அங்கே உள்ள ஜட்ஜஸாக இருக்கட்டும், கோ கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களும் அதையே தானே தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதுதாங்க இந்த மாதிரியான தொலைக்காட்சியெல்லாம் நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரியான முத்த காட்சிகளை லைவாக எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்படி எடுக்கும்போது இவங்க செலிப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், மற்ற கண்டஸ்டன்ஸும் அதில் தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரியான சீனெல்லாம் நடித்தாதான் நமக்கு நல்ல ஒரு நேம் கிடைக்குமா, அப்போ தொலைக்காட்சியில் டிஆர்பி யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல பேமெண்ட் கிடைக்கும், அவங்களுக்கு தான் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒரு தவறான எண்ணங்கள் வந்துடுது. ஸோ சீரியல்லே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்கள்லாம் ரொம்ப டீசெண்டான இதெல்லாம் போச்சு. இப்போ சினிமா லெவலில் சீரியல்லாம் கொண்டு வராங்க. இது நடுவில் ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில கருத்துக்களெல்லாம் வரப்பட்டது. என்னன்னாக்கா எல்லா சீரியல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பொண்டாட்டிக்கு 2 புருஷன் இருக்கா, ஒரு புருஷனுக்கு 3 பொண்டாட்டி இருக்கா, இவனுக்கு தெரியாமல் இது இப்படியே போய் 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 நிறையா இவங்க எபிசோடு அதிகமாக்கி டிஆர்பி ரேட் அதிகமாக்கிறதுக்காக கதைக்களமே இல்லாத ஒரு கதையை வைத்துக்கொண்டு, கதைக்களம் அல்லாத கதையை வைத்துக்கொண்டு கதையாக்கி அதையே காசாக்க நினைக்கும் இம்மாதிரியான தொலைக்காட்சிகள் இதை நிப்பாட்டணும். சரியா? இன்னொன்று, இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க லைவாக காட்டும்போது அந்த பையனும் அந்த பெண்ணும் அந்த சீனில் நடிக்கும்போது இது நேரடியான பாதிப்பை ஏற்படுத்துது. சினிமாவில் அந்த அளவுக்கு நேரடியாக எடுக்க மாட்டாங்க முத்த காட்சிகள்லாம். ரொம்ப ரேரஸ்ட் ரேர், ரொம்ப டாப் ஹீரோ டாப் ஹீரோயின் வித் தர் அக்செப்டன்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அது கூட ஒரு சில இதில் அதை கட் பண்ணிவிடுவாங்க. சென்சாரில் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் கட் பண்ணி தணிக்கை குழு அதற்கான சில கட்டுப்பாடு விதிகளை கொடுத்துருக்காங்க. நீதிமன்றமும் ஒரு சில கட்டுப்பாடுகளை கொடுத்துருக்கு. ஒரு சில சினிமாக்கள் வெளியில் வராமல் தடைப்பட்டதுக்கு காரணம் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்குகள். மக்களை எந்த அளவுக்கு இது பாதிக்குது, இதனால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் வாழ்வு நிலையில் ஏற்படுதுன்றதுனால பொதுநல வழக்குகள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த பொதுநல வழக்குகளை ஆராய்ச்சி செய்த நீதிபதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது சினிமாவில்னு ஒரு கட்டுப்பாடை தணிக்கை குழுக்கு கொடுத்தாங்க. அதே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த மாதிரி லைவ் ப்ரோக்ராமில் வரும்போது என்னாகும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ண முடியாது. அப்படியே டேரெக்டாக அந்த இடத்துல கேமராமேன் இருப்பார், இந்த சைடில் லைட்மேன் இருப்பாங்க, சுற்றி ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஜட்ஜஸ் உட்காந்துருப்பாங்க. இவங்க முன்னாடி திருப்பி திருப்பி இவங்க இதை பண்ணும்போது என்னாகும், அந்த பெண்ணோட வாழ்க்கையும் சீரழிக்கப்படும், இந்த பையனும் தவறான முறையில் தன்னை ஏற்படுத்தி கொண்டு போவான்.